பேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். நம்முடைய கல்வியெல்லாம் குளமாக்குகின்ற அற்புதமான வரிகளுக்கு ஆலிம் கவிஞர் ஹுசைன் ஹஜ்ரத் அவர்கள் இந்த பாடல்களை விளக்கம் சொல்வதற்கென்று ஒரு தனி மஜ்லிஸ் வைக்கலாம். ஒவ்வொரு வரிகளுக்குள்ளும் ஒரு வரலாறு அழகாக புதைந்து கிடக்கிறது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடலை பிளந்ததையும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரல் காட்டி நிலவை பிளந்ததையும், அபாபில் பறவைகள் கற்களை வீசி ஒரு படையை அழித்ததையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளால் மண் வீசி இன்னொரு படையை நிர்மூலமாக்கியதையும், ஒரு வரிகளுக்குள் ஒரு வரலாறு. இந்த வரலாறுகளை வெறுமனே வரிகளாக வாசித்தால் மாத்திரம் நம்முடைய இதயத்தை அது தொட்டிருக்காது. படிப்பவரின் உள்ளம் அந்த வரலாற்றில் தோய்ந்து கிடக்கிறது. அவருடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த உணர்வு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்து நிற்பதனால்தான் அவர் வாசிக்கிற படிக்கிற பொழுதெல்லாம் நம்முடைய கண்கள் பணிக்கின்றன. அல்லாஹ் ஷானஹு தஆலா அவர்களுடைய ஆயுளை நீளமாக்கி வைக்க வேண்டும். சமுதாயத்தின் பல்வேறு தளங்களுக்கு சென்று இந்த பாடல்களின் வழியாக ஈமானிய உணர்வுகளையும் இஷ்கையும் அதிகம் அதிகம் பரப்புகிற மகத்தான பணிகளை அவர்கள் பல்லாண்டு புரிய வேண்டும் என்று அவர்களை வாழ்த்துகிறோம். அபுதாய் ரஸத்து மேலே வந்தால் அந்த சபை ரொம்ப கண்ணியமாக இருக்கும். மேலே வந்தால் அடுத்து நம்முடைய அன்பு சகோதரர் தேரிழந்தூர் என்கிற ஊருக்கு ஒரு அடையாளமாக திகழ்பவர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தன்னுடைய காந்த குரலினால், ஆன்மீக ஈர்ப்பினால் நம்முடைய உள்ளங்களை கவர்ந்து வருபவர், எல்லோருக்கும் பிரியமானவர், அன்பு சகோதரர் அல்ஹாஜே தாஜுதீன் தீனிசை தெண்டல் அவர்கள் நம்முடைய இதயத்தை தொடுவதற்கு இதோ வந்து நிற்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படியனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு தொடங்குவோமாக. சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மாநில இமாம்கள் பேரவனுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 1500வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸில் பொதுவாக ஹஜரத் கிப்லா அவர்களுடைய வழிகாட்டத்தின் பேரில் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் மனம் சந்தோஷமாகவும் எழுச்சியாகவும் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விழாக்களிலும் சேலம் என்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் அது இனம் புரியாத ஒரு பாசமும் பற்றும் எங்கள் உள்ளத்திலும் எங்கள் இல்லத்திலும் கூட அது குதூகலமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட பெருமக்கள் நடத்துகின்ற இந்த விழா நான் வரும்பொழுதே அந்த லைவில் பார்க்கும்போது பார்த்தேன். கனி ஆஜர் வாங்க சொல்ற சூரத் கனிகா ஆஜியார் வந்திருக்காங்க. தயவுசெய்து வாங்க, மேலே வாங்க. ஹஜரத்து கூப்பிட்டாங்க. ஏழை எளியவர்கள், சிறு வியாபாரிகளுக்கு சூட்டை தணிக்கக்கூடிய, வெயிலை தணிக்கக்கூடிய ஒரு நிழற்குடை வழங்கப்படுகிறது என்ற அறிவிப்பை பார்த்து நான் மெய்சிலிர்த்து போனேன். ஹஜரத் அவர்களுக்கு இப்படியும் ஒரு சிந்தனையா? இதுவரை நாம் கண்டிராத மிகப்பெரிய புதுமையான திட்டங்களை எல்லாம் இந்த இமாம்கள் பேரவை தமிழ் கூறும் உலகிலேயே செயல்பட்டிருக்கக்கூடிய அமைப்புகளெல்லாம் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒவ்வொரு ஆண்டும் தன்னாலான முடிந்தவரை ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய, உதவிக்கரம் நீட்டக்கூடிய மிகப்பெரிய பங்களிப்பை இந்த இமாம்கள் பேரவை நடத்தி கொண்டிருப்பதை நான் நேரில் அறிவேன். எனவே உலமாக்கள் சேர்ந்து நடத்தப்படுகின்ற இந்த விழாவையும் அவர்களுடைய அமைப்பையும் கியாமத்து நாள் வரை
காலம் காலமாக அது சிறந்து விளங்குவதற்கும் தொய்வில்லாமல் நடப்பதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நற்கிருபை செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை பெருமைகளை பற்றியெல்லாம் நம்முடைய ஹுசைன் முகமது மன்பை ஹஜரத் அவர்கள் எழுதிய பாடலை என்னுடைய சக பாடகர் மூத்த பாடகர் எங்கள் முன்னோடி எஸ்எம் அபுல் பரக்காத் காக்கா அவர்கள் பாடினார்கள். இப்பொழுது நான் பாட இருக்கின்ற பாடல் நம்முடைய ஆலிம் கவிஞர் கொள்ளுமேடு முகமது ஃபாரூக் ஃபசிலி பாக்கவி ஹஜரத் அவர்கள் எழுதிய மக்கநகர் மக்களுக்குள் வந்து பிறந்து அங்கு மாசு படிந்த மனம் தன்னை அறிந்து தக்க மலை ஹீரா குகை அதில் புகுந்து அங்கு காணும் தனியோனும் தனித்திருந்து இரவோடு இரவாக இறையோனை எண்ணி எண்ணி இக வாழ்வு எதுவென்று அறிந்தார்களே. உறவோடு உறவாக உண்மை இதை எத்தி வைக்க ஒரு போதும் ஒரு கூட்டம் விடவில்லையே. வன்னஞ்சர் தூற்றலுக்கு வான் தூதர் சோரலையே. வல்லோனின் தூதை எத்தி வைத்து வெற்றி கண்ட அண்ணல் நபி எங்க அண்ணல் நபி புகழை அன்றாடம் படிப்போம் வண்ண குயில் ஓசையிலே. நம்மை எண்ணம் மகிழ்ந்தாட எந்நாளும் படிப்போம் இன்பத்தமிழ் பாஷையிலே. இறைவேதம் ஓதித்தான் நீரை நாளும் பேசித்தான் ஒன்றும் அறியாத மக்களுக்கு மறையோனை காட்டி தந்த அண்ணல் நபி எங்க அண்ணல் நபி புகழை அன்றாடம் படிப்போம் வண்ண குயில் ஓசையிலே. நம்மை எண்ணம் மகிழ்ந்தாட எந்நாளும் படிப்போம் இன்பத்தமிழ் பாஷையிலே. தக்க துணை பக்கருடன் பக்கம் புகுந்து அங்கு தானும் தோழருமே மதினம் சென்று மிக்க மனம் கொண்ட மதினாவில் நின்று மனம் மகிழ நபியை வரவேற்றதன்று. அன்சாரி தோழர்கள் அழகோடு தினை ஏற்று அருளாளர் அணி சேர்ந்து நின்றார்களே. முன்னோன் இறை தூதை முன்வைத்து மக்கம் விட்ட முத்தாம் முஹாஜிர்கள் சேர்ந்தார்களே. வல்லோனின் பத்தாண்டு இடைவேளை மக்காவை வென்று வெற்றி கோடி நாட்டி கொண்ட அண்ணல் நபி எங்க அண்ணல் நபி புகழை அன்றாடம் படிப்போம் வண்ண குயில் ஓசையிலே. நம்மை எண்ணம் மகிழ்ந்தாட எந்நாளும் படிப்போம் இன்பத்தமிழ் பாஷையிலே. பஞ்சமகா பாதகங்கள் பாலைவனத்தில் எங்கும் பரவி கிடந்ததே கோடிக்கணக்கில். வஞ்சமில்லா பெண்மகவும் பிறந்து விடில் அதை வதைத்து புதைத்தனரே மண்ணுக்கடியில். ஒரு 10 நூறாண்டு இருளொத்த பூமியிலே 63 ஆண்டு நபி வாழ்விலே. 23 ஆண்டு இறை தூதர் பொறுப்பிலே இருள் மண்ணை அரும் பொன்னாய் ஆக்கினரே. கபாவின் கல்புகளில் கற்சிலை கூட்டங்கள் கபாவும் கல்பும் சுத்தம் செய்து வெற்றி கண்ட அண்ணல் நபி எங்க அண்ணல் நபி புகழை அன்றாடம் படிப்போம் வண்ண குயில் ஓசையிலே. நம்மை எண்ணம் மகிழ்ந்தாட எந்நாளும் படிப்போம் இன்பத்தமிழ் பாஷையிலே. இறைவேதம் ஓதித்தான்
இறை நாளும் பேசித்தான் ஒன்றும் அறியாத மக்களுக்கு மறையோனை காட்டி தந்த அண்ணல் நபி, எங்க அண்ணல் நபி புகழை அன்றாடம் படிப்போம் வண்ணக்குயில் ஓசையிலே. நம்மை எண்ணம் மகிழ்ந்தாட எந்நாளும் படிப்போம் இன்பத்தமிழ் பாஷையிலே. அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை நேசர்கள் எல்லாம் நிறைவு செய்வானாக. நாம் கேட்கின்ற பெருமானாருடைய திருநாமத்தை கேட்கும் பொழுதெல்லாம் நாம் ஸலவாத்தை செய்து சொல்லி கொண்டிருக்கின்றோம். அதற்கெல்லாம் பகரமாக 10 நன்மைகள் 10 தீமைகள் அழிக்கப்படுகிறது, தரப்படுகிறது, 10 தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது என்று எல்லாம் உலமாக்கள் சொல்லி நாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் இப்ப அந்த மதுஹ ரசூலை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இங்கே நாம் இடைவிடாமல் பாடி அந்த மஜ்லிஸை மென்மேலும் மெருகூட்டுவதற்காகவும் அழகூட்டுவதற்காகவும் நிறைவுபடுத்துவதற்காகவும் இந்த மஜ்லிஸை அழகான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த அருமையான இந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய அத்தனை பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, மானபி நேசம் மனதினில் உண்டாக மன்னவன் ஓதச் சொன்னான் மாண்புள்ள ஸலவாத்தை. அண்ணலை நேசித்தால் அல்லாஹ்வும் நேசிப்பான், நேசனின் நேசர் தன்னை அல்லாஹ்வும் யோசிப்பான். என்னென்ன வேண்டும் எல்லாமே தோன்றும், விரட்டும் துன்பம் உன்னை விட்டுத்தான் ஓடிவிடும். அண்ணலங்கள் கண்மணி நாயகத்தை எண்ணி நீ என்றும் ஸலவாத்து ஓது. வாய் மணக்கும் மந்திரம் பூ மணக்கும் சந்தனம் வான் மணக்க ஓது ஓது. அல்லாஹ்வும் சொல்கின்றான், வானோரும் சொல்கின்றார், மூமீன்கள் நாமும் சொல்லுவோம் பேரன்போடு. அல்லாஹ்வும் சொல்கின்றார், வானோரும் சொல்கின்றார், மூமீன்கள் நாமும் சொல்லுவோம் பேரன்போடு. அண்ணலங்கள் கண்மணி நாயகத்தை எண்ணி நீ என்றும் ஸலவாத்து ஓது. சொர்க்கத்தில் ஆதம் சொன்னார்கள் ஸலவாத்து, ஹவ்வாவின் கை பிடிக்க அல்லாஹ்வின் சொல் கேட்டு. தந்தை நம் ஆதம் சருகிய அந்நேரம் மன்னிப்பை வாங்கி தந்த மாண்புள்ள ஸலவாத்து. கலிமாவின் பின்னே உலகத்தில் மாந்தர் கருத்தில் கல்வில் வைத்து அதிகம் ஓதுகின்றார். அண்ணலங்கள் கண்மணி நாயகத்தை எண்ணி நீ என்றும் ஸலவாத்து ஓது. வாய் மணக்கும் மந்திரம் பூ மணக்கும் சந்தனம் வான் மணக்க ஓது ஓது. கியாமத்து நாளில் அண்ணல் ஷஃபாஅத்து கிடைக்க வேண்டும் என்றால் கூறுங்கள் ஸலவாத்து. கோடான கோடி மூமீன்கள் எப்போதும் கோமானை எண்ணி எண்ணி கூறும் ஸலவாத்து. முன்னாளில் வாழ்ந்த உம்மத்துக்கெல்லாம் வழங்கவில்லை இந்த சான்ஸ் நம்ம கொண்டு. அண்ணலங்கள் கண்மணி நாயகத்தை எண்ணி நீ என்றும் ஸலவாத்து ஓது. வாய் மணக்கும் மந்திரம் பூ மணக்கும் சந்தனம் வான் மணக்க ஓது ஓது. அல்லாஹ்வும் சொல்கின்றார், வானோரும் சொல்கின்றார், மூமீன்கள் நாமும் சொல்லுவோம் பேரன்போடு. அல்லாஹ்வும் சொல்கின்றார், வானோரும் சொல்கின்றார், மூமீன்கள் நாமும் சொல்லுவோம் பேரன்போடு. அண்ணலங்கள் கண்மணி நாயகத்தை எண்ணி நீ என்றும் ஸலவாத்து ஓது. அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ். பொதுவாக வட மாநிலங்களில் வடபகுதிகளில் முஷாரா என்கிற